இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க ஃபோன் பண்ணது சங்கர் தான் முதல்ல பார்த்து ஃபோன் பண்ணாரு. அவர் இங்க வேலை பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர். ஐயா, நான் சாப்பிட்றதுக்காக போயிட்டு திரும்பி வந்தேங்க. வந்து பார்த்தா நடராஜ் ஐயாவும் அந்த கிழவியும் இறந்து கிடக்குறாங்க ஐயா. அந்த வயசானம்மா யாரு? இங்க கூட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. அந்த பாட்டிக்கு சொந்தம்னு யாருமே கிடையாதுங்க ஐயா, அனாதை தான். எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னார். நான் தான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆம்புலன்ஸ் வந்துடும். 2 பேரோட பாடியும் எடுக்கணும். அதுக்குள்ள ஃபாரன்சிக் ஆட்களை வச்சு கைரேகை உட்பட எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ணிடுவோம். எதுவாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு தான் தெரியும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நிறைய பேர் வந்து போகிற இடம் எது குற்றவாளியோட கைரேகைன்னு பிரித்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. சரி, எப்படின்னு பார்ப்போம். வெண்ணிலா, உன்னை பழி வாங்க விட மாட்டேன்டி. மாப்பிள, நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. ஏன் 2 அண்ணாமலையும் ஒன்னா பாக்குறிய? திருவண்ணாமலை அண்ணாமலை, திரு அண்ணாமலை. ஹே ஹே ஹே, இது எப்படி இருக்கு? தேவையில்லாத நேரத்தில் ஜோக் அடிக்கிறேன்னு உயிரை வேண்டிட்டு இருக்கா. வண்டி ஓட்டுறா. ஆமா, இவங்க மட்டும் யாரோ ஒருத்தர் சித்தி உயிரோடு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னதை கேட்டு நம்மளை வெயில் அலைய வைப்பாங்களாமா. நாம மட்டும் ஜோக் அடிக்கூடாதாமா. நான் அப்பவே சொன்னேன், நல்லா விசாரிச்சுட்டு போறேன்டா மாப்பிள்ளன்னு. கேட்டியா? இப்ப அனாவசியமா அலைஞ்சிட்டு இருக்கோம். டேய், ரொம்ப சலிச்சுக்காத. என் சித்தி உயிரோட தான் இருப்பாங்க. என் மனசுக்கு தெரியும்டா அது. இப்போ கூட யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி என் சித்தி இங்கே தான் இருக்கான்னு சொன்னா போய் தேடுவேண்டாண்ணா. எப்படி என் சித்தி என்னை கண்டுபிடிச்சிருவேண்டா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மாட்டிக்கிட்டது நான் தானே. வண்டியா இது? கிளச்ச பாரு, கல்லு மாதிரி இருக்கு. கழுத்துவ முடியுது, காலை வலிக்குது மாப்பிள. விடு, நான் ஓட்டுறேன். பரவாயில்ல, நானே ஓட்டுறேன். ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாரு. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணே. எது?